ஹாய் காய்ஸ். ஹேப்பன்ஸ் மேக் எ மூமெண்ட். ஒரு நல்ல தொடக்கம் வந்து உடனே நம்ம யோசித்து எடுக்கிற முடிவில் கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில தான் அது கிடைக்கும். அது கிடைக்கும்போது அந்த சின்ன ஹேப்பன் தான் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டையே கொடுத்துருக்கோம். நம்மளோட பெஸ்ட்டு லைஃப்பில் ஒரு மூமெண்ட் வந்து கிடச்சிருதுன்னா, நம்மளோட எய்மை கூட நம்ம வந்து ரீச் பண்ணோன்னா, அந்த ஹேப்பன் வந்து தானாக நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எதர்ச்சியாக தான் அது நடத்தியிருக்கோம். அது வந்து எதோ நம்ம விஷயத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம விஷயத்தில் எப்படியா வேணால் கனெக்ட் ஆகிருக்கலாம். அது எந்த பக்கம் வேணால் வந்திருக்கலாம். அது திடீர்னு நம்ம எடுத்த சின்ன முடிவு தான் இருக்கும். அந்த முடிவு வந்து பெரிய மொமெண்ட்டையே நம்மளுக்கு கொடுத்துரும். மறக்க முடியாத ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டையே கொடுக்கும் அது. இப்போது விவசாயம் பண்ணுறதுனா கூட பாருங்களேன், அது வந்து எப்போவுமே அவர் வந்து போடும்போது சோளமாகவே போட்டிருப்பாரு. இந்த முறை நம்ம மாற்றி அந்த கீரை போடலாம், அப்படி இல்லைனா வந்து இந்த முறை வந்து நெல் அறுவடை பண்ணுறதுக்காக நெல் போடலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சின்ன ஹேப்பனாக தான் பண்ணியிருப்பார். ஒரு எதர்ச்சியான ஒரு முயற்சியை தான் அவர் எடுத்திருப்பார். ஆனால் அது வந்து ஒரு பலன் அளிக்கும்போது அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான மூமெண்ட்டாக இருக்கும். அது போன்று தான் ஹேப்பன்ஸ் மேக் எ பெஸ்ட் மூமெண்ட் யுவர் லைஃப். ஸோ பெஸ்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து தப்பாக கூட போகலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு நல்லதாக நடக்கும்போது அந்த ஹேப்பன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம அந்த டைமில் எடுத்த அந்த பெரிய ஹேப்பன் இல்லை அந்த சின்ன ஹேப்பன் கூட நம்ம லைஃப்பில் வந்தது ரொம்ப பெரிய மூமெண்ட்டை கொடுத்துருக்கும். அதனால் எந்த மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணுறாதீங்க. எந்த ஹேப்பனையும் முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. பாய்.